காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் தேவஸ்தான திருமண மண்டபத்தில் மணவளக்கலை சார்பில் தற்போது கத்திரி வெயிலால் நிலவி வரும் கடுமையான வெப்பத்திலிருந்து விடுபட மழை பொழிய வேண்டி அருள் தந்தை வேதாந்திரி மகரிஷி வடிவமைத்து கொடுத்த மழை தவம் நடைபெற்றது. மேலும் அனைத்து மணவளக்கலை மன்றத்தினரும் தங்கள் பகுதியில் உள்ள மணவளக்கலை மையங்களில் மழை வேண்டி மழை தவத்தினை மேற்கொண்டனர். உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இங்கு வாழும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களும் இன்று வாழ வன்னியர் சமுதாய வளர்ச்சி இயக்கத்தின் மாநில செயலாளர் அருள் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாமக அமைப்பாளர் கணபதி மற்றும் வன்னியர் சமுதாய வளர்ச்சி இயக்கத்தின் தலைவர் மணி உலகநாதன், முருகசாமி, அன்புமணி மற்றும் வன்னியர் பேரியக்கத்தின் தலைவர் லிங்குசாமி மற்றும் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் வேணுகோபால் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டன. தொடர்ந்து உற்சவ மூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மரக்காணம் ஞானக்கல்மேடு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருகளால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தம்மன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், காளி, அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்மன் திருக்கோயில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மனுக்கு கூழ்படையல், கொடியேற்றம், ஸ்ரீ மாரியம்மன் வீதி உலாவுடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் செய்து மகாசூரன் வதம், சுவாமிகள் வீதி உலா, தெருக்கூத்து நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை செட்டியார் குல மரபினர் மற்றும் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப்பள்ளி +2 பொதுத் தேர்வில் நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக மாநில அளவில் 5ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இவ்வாண்டும் 2023-24 அதிகப்படியான மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதினர். இதில் விக்னேஸ்வரி 600க்கு 590 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 5ஆம் இடமும் பள்ளி அளவில் முதலிடமும் பிடித்தார். பிரியங்கா தேவி 587 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், சமீரா பர்வீன் 583 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். கல்வி பணியில் 35 ஆண்டுகள் அனுபவமிக்க பள்ளியானது புதுச்சேரி மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று சாதனை படைத்து வருகிறது. நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. தொடர்ந்து பள்ளியின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் நன்றி தெரிவித்துள்ளது. ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் அருணை ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்ததோடு முகேஷ் என்ற மாணவர் 582 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். கமலக்கண்ணன் என்ற மாணவர் 562 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், வெங்கடேஸ்வர் என்ற மாணவர் 530 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். மேலும் கமலக்கண்ணன் என்ற மாணவர் வணிகவியலில் மற்றும் பொருளியல் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். பள்ளியின் முதல்வர் சந்தானம் மாணவர்களை வாழ்த்தி சால்வை அணிவித்து 100% மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தங்க நாணயங்களை பரிசாக வழங்கி கல்வி பயணம் உற்சாகத்துடன் தொடர ஊக்கமூட்டினார். தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியை தமிழ் சந்தானம் மாணவர்களை வாழ்த்தி உரையாற்றினார். மேலும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஆசிரியைகளையும் பள்ளியின் முதல்வர் சந்தானம் சால்வை அணிவித்து பாராட்டினார். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்ததற்காக 1 கிராம் சார் நீங்கள் சார் இல்லைங்க சார் அப்படியே இருங்க. பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள் உட்பட அனைவரும் பயன்பெறும் வகையில்
டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கோடைக்கால பயிற்சி முகாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி செயலாளர் ரத்தன பாண்டியன் மற்றும் ஊர் பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் பயிற்சியாளராக இந்தியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர் பழனிவேல், சக்திவேல் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முகாமினை விரிவுபடுத்தும் விதமாக லாஸ்பேட்டை தாகூர் கல்லூரி வளாகம் மற்றும் தவளக்குப்பம் அரசு பள்ளியிலும் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. பயிற்சியில் பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் மற்றும் மாநில போட்டி, தென்மண்டல தேசிய சாம்பியன்ஷிப், சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். கடந்த ஆண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 2 நபர் ஜிப்மர் மருத்துவமனையிலும் 8 நபர் தபால் துறையிலும் வேலை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்பயுமே ஆஃப் ஸ்குவாட் சொல்லுவோம். ஸ்குவாட்ல இருந்தால் ரியாக்ட் பண்ணணும். எப்படி முடிஞ்சாலும் ரியாக்ட் பண்ண முடியாது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு ராஜீவ்காந்தி நகர் எல்லையம்மன் கோவில் வீதி பகுதியில் சில சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் சுற்றுவதாகவும், அப்பகுதியில் உள்ள இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடுவது மற்றும் துணிகளை திருடுவது போன்ற திருட்டு வேலையில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்களிடம் இருந்து புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அப்பகுதிக்கு விரைந்து சென்று உருளையன்பேட்டை காவல்துறை அதிகாரிகளை அழைத்து சம்பவத்தில் ஈடுபட்ட சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தினார். மேலும் இதுபோன்ற செயல்கள் நடக்காமல் இருப்பதற்காக இரவு நேரங்களில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடவும், இதற்கு நிரந்தர தீர்வு கண்டு நடவடிக்கை எடுக்குமாறும் காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். இது நைட்டில் ஏன் வீட்டெல்லாம் வருது இல்லையா? வந்தாக்க இல்லை ஒரு குறித்த ஏழையாவில் இது மாதிரி தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் நடக்காது, சொன்னா தெரியும். கொஞ்சம் பார்த்து ஏரியாவில் இருக்குல்லாங்க. சுடுகாட்டுலேருந்தே அப்படி தான் குமார தருண வண்டி வண்டி அதான் அப்படி இது வந்து இப்போ மக்கள் எல்லாம் பயன்படுது யாரும் பழக்கமா இருக்கிற ஜனங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும். தூங்க முடியல நைட்ல. இவளுக்காக நம்ம முடியல. போறோம் வரோம். அப்படி வந்து கூட்டு பார்க்கறாங்களா? அது பையனுக்கு இந்த ஊர்ல இருந்தா இதெல்லாம் இருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு 2 நாள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஓட்டப்படும். இந்த சைக்கிள் இது கூட வச்சு ஒன்றும் பண்ண முடியும். அப்போ பசங்க பார்த்துட்டு வண்டி நடுவில் பார்த்தா அதுக்கப்புறம் கல்யாணமாக 2 பேர் இருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க விசாரிக்கும் போது யாரை யூஸ் பண்ணுறாங்க. புதுச்சேரி மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா மாநில ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டது. ஜோதி, குமார், கோபி, தினகர், பாலமுருகன், வில்லியமன்ஸ், கலை, கதிரவன், முருகன், ராம்கிஷோர், முரளி, ஷோபா, ரவி, விமல், சுரேஷ், வாசு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சியினை ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில துணை செயலாளரும் உப்பளம் தொகுதி NR காங்கிரஸ் தலைவருமான டாக்டர் பாஸ்கர் ஒருங்கிணைத்து நன்றி கூறினார். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி 3 ஆண்டுகள் முடிவடைந்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் பல்வேறு பிரச்சனைகளில் வாக்களித்த மக்கள் இந்த அரசால் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்றார்.
கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்ட ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மானிய விலையில் வழங்கும் பொது விநியோக திட்டம் 4 ஆண்டுகள் ஆகியும் துவங்கப்படவில்லை. 8 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை என அடுக்கடுக்காக அரசு செயல்படுத்தாத திட்டங்களை சுட்டிக்காட்டினார். சுற்றுலா என்ற பெயரில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் கஞ்சா உள்ளிட்ட சர்வதேச போதைப் பொருட்களை கடத்தி வர ஏதுவாக புதுச்சேரி உள்ளது. அதை கட்டுப்படுத்த அரசுக்கு எண்ணம் இருந்தால் சுற்றுலா பயணிகள் எதற்காக வருகிறார்கள் என்று ஆராய உடனடியாக இ-பாஸ் முறையை இங்கும் அமல்படுத்த வேண்டும் என்றார். இந்த பிஜேபி என்ஆர் கூட்டணி அரசானது வாக்களித்த மக்களுக்கு பல்வேறு அடிப்படை உரிமைகளை செய்யாமலும் மத்திய அரசின் நெருக்கடியால் நியாயமாக நமது மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு உரிமைகளை பெறாமலும் மாநிலத்துடைய எந்த ஒரு சிறு உள்கட்டமைப்பு வசதிகளையும் செய்யாமலும் இந்த 3 ஆண்டு காலம் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை இந்த கூட்டணி அரசு நடத்தி முடித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட ரேஷன் கடைகள் இன்று வரை திறக்கப்படவில்லை. 8 ஆண்டு காலமாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் வழங்கக்கூடிய பொது விநியோக திட்டம் இன்று வரை செயல்படுத்தப்படவில்லை. 8 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் 50% அரசின் இடஒதுக்கீட்டினை இன்று வரை அரசு பெறவில்லை. ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறக்கூடிய தனியார் பள்ளிகளில் பயன்பெறக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தை இந்த அரசு இதுவரை கொண்டு வரவில்லை. லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியார் மயமாக்கப்படும் என்ற அரசின் முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கில் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்ற உறுதிமொழியை அரசு இன்று வரை நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை. அரசாங்கம் என்பது ஒரு நேர்மையான நேர்வழியில வரி விதித்து மக்களுக்கு தேவையானது செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கணுமே தவிர தப்பான பாதையில வருமானம் வருது என்பதற்காக ஒரு சமுதாய சீர்குலைவை கெடுக்கக்கூடிய நிலையில அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கக்கூடாது. இதுல இந்த சுற்றுலா பயணிகள் விஷயத்துல இ-பாஸ் வழங்கும் நடைமுறையை அரசு கொண்டு வருவதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை அவங்க கையாளணும் கட்டுவோம். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் புதுச்சேரி காந்தி வீதி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து 398 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 397 பேர் வெற்றி பெற்று 99.7% பேர் வெற்றி பெற்று சாதனை பெற்றுள்ளனர். இதில் 16 மாணவர்கள் 550 மதிப்பெண்களுக்கு மேலும், 63 மாணவர்கள் 500 மதிப்பெண்களுக்கு மேலும், 329 மாணவர்கள் முதல் வகுப்பிலும் தேர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் பள்ளி அளவில் சந்தீப் என்ற மாணவன் 592 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்திலும், கிஷாந்த் என்ற மாணவன் 587 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடத்திலும், கணேஷ் நாராயணன்
577 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் பங்கு தந்தை தேவதாஸ் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்தினார். இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட நகர சுற்றுவட்டார பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் இருண்டு காணப்பட்டது. பலத்த இடி மின்னலுடன் காரைக்கால் சுற்றுவட்டார பகுதியான கோட்டுச்சேரி, நெடுங்காடு, திருப்பட்டினம், திருநள்ளாறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக கொட்டி தீர்த்த மழையால் கத்திரி வெயிலின் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சார்பில் உலக ரெட் கிராஸ் தினத்தை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனை அருகில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில், பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் முன்னிலையில் ஆயுட்கால உறுப்பினர்கள் டாக்டர் பிரகாஷ் ராவ், ஸ்டீபன் செல்வராஜ், வின்சென்ட், பிரதீஷ் ராஜா, ஆதிமூலம் மற்றும் தன்னார்வலர் சமூகம் சரவணன் ஆகியோர் பொதுமக்களுக்கு அக்னி வெயிலில் இருந்து நீர்ச்சத்து குறைபாட்டை தவிர்ப்பதற்காக நீர்மோர் வழங்கினர். வெப்பச்சலனம் காரணமாக நகர பகுதியை ஒட்டியுள்ள லாஸ்பேட்டையில் லேசான மழை பெய்தது. மேலும் அப்பொழுது அடித்த காற்றின் காரணமாக சாலையோரம் இருந்த மரங்களில் இருந்து பூக்கள் அதிக அளவில் சாலையில் சிதறி கிடந்தன. மேலும் லாஸ்பேட்டை கல்லூரி சாலை மற்றும் விமான நிலையம் செல்லும் சாலை ஆகியவற்றில் மரம் அதிகமாக காணப்படுவதால் இந்த மரங்களில் இருந்து பூக்கள், காய்கள் மற்றும் பழங்கள் ஆகியவை சாலையில் அதிக அளவில் சிதறின. அப்பொழுது இதன் மீது கார்கள், கனரக வாகனங்கள் போன்றவை சென்றதால் இந்த காய், பழம் மற்றும் பூக்கள் நசுங்கி வழவழப்பு கொண்ட பிசின் போல் மாறி மழை தண்ணீரில் கலந்தது. இதன் காரணமாக சாலையில் ஒரு விதமான வழவழப்பு தன்மை ஏற்பட்டது. இதனை உணராமல் அந்த வழியாக வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனத்தை செலுத்த முடியாமல் சிரமப்பட்டதுடன் சிலர் நிலை தடுமாறி வழிக்கு விழுந்தனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். இது குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் உடனடியாக அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சாலையில் தண்ணீரை அடித்து அப்பகுதியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் சிறிது நேரத்திற்கு அந்த வழியில் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தினர். புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மாதம் முதல் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. கடும் வெப்பத்தின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பகல் நேரத்தில் வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கினர். மேலும் புதுவையில் கடந்த 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து 3 நாட்கள் 100 டிகிரி வெப்பம் பதிவாகியது. இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அடுத்த 2 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி புதுச்சேரி பாகூர், கிருமாம்பாக்கம், தவளக்குப்பம், திருக்கனூர், வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ச்சியான காற்று வீசியது. மேலும் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் சூறை காற்றுடன் சாரல் மழை பெய்தது. இதன் காரணமாக தற்பொழுது கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. எனினும் புதுச்சேரி கடலில் அலைகளின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. புதுச்சேரி அரியங்குப்பம் செடிலாடி அம்மன் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதில் முக்கிய நிகழ்வான வன்னியர் குல மரபினர் சார்பில் சுவாமி வீதி உலா மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பல்வேறு கலை நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை செய்யப்பட்டு யானை வாகனத்தில் எழுந்தருளிய அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் அரியங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.